மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார். 10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது. ஆக கடந்த ஆட்சியில் அங்க இருக்கும்போது நானும் சக்கரபாணி அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். அப்போது துணை முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை சென்று அங்கு ஆய்வு செய்து உடனுக்குடன் மாற்று ஏற்பாடு செய்து அந்த மூட்டைகளை உடனுக்குடன் நாங்கள் மாற்றி அமைத்து வைத்தோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிளாஸ்டிக் ஓபன். நீ ஓட்டு போட்டா நான்கு சாவுங்கய்யா. திமுக தான் ஓட்டு போட்ட, நீ நான்கு சாவுங்கிற. திராவிட மாடல் கொட்டாய் போட்டு நெல் வைக்க முடியல. அப்பனுக்கு சில பேனாவில் 100 கோடியில நட்டு வைக்கிறாங்க. என் கூவத்துல கொண்டு வைக்க வேண்டியானே. மழை அடாத மழை வந்த போது நாங்க வேகன்ல அனுப்பி வச்சோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ அத்தகைய ஒரு ஆக்ஷன் ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். रुको जरा सबर करो. பதநீர் இனிப்பாக இருக்கிறது. சர்க்கரை போட்டிருக்கா. இப்படி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயாவது உலகத்துல பாத்திருக்கீங்களா? பதனி இனிப்பா தான்டா இருக்கு. பரதேசிகளா, இது கூட தெரியாத ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அலையிறீங்க. எங்களுடைய முதலமைச்சராக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய 7 விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒரு பைத்தியக்காரங்கையில நாடு இருந்தா கூட அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான், இதெல்லாம் செய்ய மாட்டான். அறிவு இருக்கிறவன் செய்யற செயலா இதெல்லாம்? நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. இப்படி படத்தை பார்த்து நீங்களாம் வந்தவங்க. நாங்களாம் வந்து கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்துள்ள செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக தான் சரி திமுக தான் சரி பேசி நாங்க வந்தவர்கள். அப்படியா? 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டுறா. ஏண்டா யார்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய், ஒரு புது ஆட்சி வந்தா ஏதோ அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்துருக்காரு. நாங்க 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை. இப்ப 2750 ரூபா கொடுத்தோம். 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போது அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டார். நம்முடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க. நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1,
நீங்கள் செய்தது நியாயமா? 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு. இப்படி இருக்கும்போது அடுத்ததும் நாங்கள் தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. சொன்னாங்க, அதை நான் சொல்றேன். 5 நிமிஷம் பேசுனதுக்கே இவ்வளவு தூரம் தாட்டம் இருக்கு. எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர். விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கணும். இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால் மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன், அவர் சொல்லல செயல். செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர், சொன்னால் செய்வார். நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.